பரவாயில்ல. ஆனா சகோதரிகளுடைய சேர்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. பரவாயில்ல. ரைட். இன்றைக்கு ஒரு பெயரை மையமாக வைத்து, ஒரு வார்த்தையை மையமாக வைத்து நம்ம இந்த செஷனை நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப சில கேள்வி பதிலோட நம்ம இந்த செஷனுக்கு போவோம். அப்பதான் உங்களுக்கு பசியும் தெரியாது, தூக்கமும் வராது. முன்னாடி பேசுற மாதிரியே பேசிட்டு போனா நீங்க தூங்கினாலும் தூங்கிடுவீங்க. ரைட். பைபிள்ல தேவன் யாரை எவ்வாறு அழைத்தார் பேர் சொல்லி ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். இப்ப ஆபிரகாம், அவருக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகளின் தகப்பன். அது போல வேறு ஏதாயிலும் பேரிட்ட ஆண்டவர் யாரையாவது அழைச்சிருக்காரா? ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். வேற? நீ என் தாசன். வெரி குட். அது யார் ஆண்டவர் சொன்னார்? யார்கிட்ட சொன்னாரு? யாக்கோபு, மோசேட்டு. அதைத்தான் நம்ம படிக்க போறோம். சரி, அங்கிள் முன்னாடியே சொல்லிட்டாரு. வேற வேற யாருக்காவது இந்த மாதிரி அடைமொழி பெயர் இருக்கா? தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவர். நாத்தான்வேல் என்ன சொன்னாரு? எங்க? வெரி குட். கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். சூப்பர். நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்லை, நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்க. வெரி குட். அப்புறம் மோசையை பத்தி சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன? என் வீட்டில் எங்கும். வேறு ஏதாவது பேரு, அடைமொழி பெயர் ஞாபகம் வருதா? உங்களுக்கு தெரிஞ்சது ஆபிரகாம், அதை யாரும் மறக்க மாட்டோம். ஆபிரகாம், தாவீது, என் இருதயத்திற்கு ஏற்ற. சரி, அது போல சொல்லுங்க. யோபு எப்படி அழைக்கப்பட்டார்? முதல் வசனத்தை சொல்ல போறீங்க. ஊஸ் தேசத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் உத்தமனும் சந்தர்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் பொல்லாப்புக்கு விலகிறவருமாய் இருந்தார். சரியா? அவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ. அப்ப ஆண்டவர் அவர் எப்படி அழைக்கிறார்? அவர் என் தாசன். சோ இப்படி பல பெயர்கள் வேதத்துல அடைமொழியோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து ஒரு பெயர் கொடுக்கிறார். சரியா? அந்த பெயரின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சரியா? பவுல் போதும். ஓகே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். தீமோத்தேயுக்கு என்ன பேரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷனே அப்படின்னு அழைக்கிறார். சரி, இப்ப இந்த பெயரை மையமாக வைத்து பைபிள்ல யாரெல்லாம் தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டாங்க, எதற்காக அழைக்கப்பட்டாங்க, நம்ம அழைக்கப்பட முடியுமா அப்படின்னு பார்த்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். ரைட். இப்ப இந்த தேவனுடைய மனுஷன் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த தெய்வீக ஸ்பாவத்தை உடைய ஒரு நபரை இது குறிக்கக்கூடிய சொல், தேவனுடைய மனுஷன். இப்ப நம்ம சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேரு? தேவனுடைய மனுஷிகள். நம்ம ஆண் சகோதரர்களுக்கு என்ன? தேவனுடைய மனுஷர்கள். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய மனுஷர்கள் அப்படின்னு அழைக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புறார். சரி, இப்ப தீமோத்தேயுக்கு வருவோம். சோ பவுல் தீமோத்தேயுவை பார்த்து தீமோத்தேயு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தீமோத்தேயு வாஸ் கால்ட் தி மேன் ஆஃப் காட். தீமோத்தேயு தேவனுடைய மனுஷன்னு அழைக்கப்பட்டார். கொஞ்சம் யோசிங்க, எதற்காக அப்படி அவர் அழைக்கப்பட்டிருப்பார்? சொல்லுங்க பாபு. எதுக்காக தீமோத்தேயு தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பார்? ஊழியத்தின் நிமித்தமாக. ஓகே, வேற? சரி, தீமோத்தேயு யார்? அவரை பத்தி நிறைய இருக்கு. அப்போஸ்தலர் 14 இருந்து இருக்கு. ஓகே, உத்தம குமாரன். வேற ஏதாவது காரணங்கள் தெரியுமா? ஞாபகம் வருதா? சரி, உதவிக்காரர். ஓகே, தீமோத்தேயு பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, நான் உங்களுக்கு ஒரு 2 காரணம் சொல்றேன். why Timothy was called the man of God. ஏன் தீமோத்தேயு தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார்? நம்பர் 1, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அதற்கான பதில் இருக்கிறது. வாசிங்க. Yes, his faith was genuine. ஏன் தீமோத்தேயு தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார்? ஏனென்றால் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா? மாயமற்ற ஒரு விசுவாசம். அப்படிப்பட்டவரை தான்
தேவனே அப்படி அழைப்பார். அப்ப மாயமற்ற விசுவாசத்தினால் தீமோத்தேயு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தேவனுடைய மனுஷன். ஆங்கில பைபிள் அந்த வார்த்தை ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஜென்யூன் ஃபெய்த். இந்த மாயம் அப்படின்றது ஹிப்போக்ரைட் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதாவது மாய்மால வாழ்க்கை, ஹிப்போக்ரைட். ஆனா இவரை பற்றி சொல்லும் போது ஜென்யூன், ஒரிஜினல். இப்ப பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரிஜினல்னா ஒரு டூப்ளிகேட் ஒண்ணு இருக்கு. இப்ப உதாரணமா ஹீரோ பென் இருக்கு, அது எல்லாருமே நம்ம வாங்கி விரும்புவோம். அதே போல டூப்ளிகேட் இருக்கு. இப்ப ஒரிஜினல் சிஸ்டம் ஏதாவது நீங்க வாங்கினீங்கன்னா அதே மாதிரி டூப்ளிகேட் தயார் பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே. ஆனா அந்த ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதனுடைய தரத்தை வைத்து கண்டுபிடிக்கிறோம். சரி, இங்க பாருங்கள், தீமோத்தேயு அவரில் இருந்ததான மாயமற்ற விசுவாசம். சரி, இப்ப இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நம்முடைய சிந்தை எங்கே போகுது? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போகுது. வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சில உதாரணங்கள் இருக்கு. என்னென்ன உதாரணம்? இப்ப ஆபேல் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். அடுத்து ஏனோக்கு விசுவாசத்தினாலே காணப்படாமற் போனான். அப்புறம் நோவாவை பற்றி படிக்கிறோம். அவன் பயபக்தியுள்ள விசுவாசத்தை காண்பித்தார். ஆண்டவர் அழைத்து பேழையை செய் அப்படின்னு சொல்லும் போது அவர் செய்தார். அதுக்கப்புறம் வரிசையா 1 by 1 வருது. அதுல ஆபிரகாம் விசுவாசமும் வருது. அப்ப அவர்கள் என்ன நடக்கும் எதிர்காலத்துல அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி அவங்க போனாங்க. சோ விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப தீமோத்தேயு வாழ்க்கைக்கு வாங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால். உண்மையிலேயே இவருக்கு விசுவாசம் எப்படி வந்திருக்கும்? யார் இவருக்கு சொல்லிக் கொடுத்தா? அவருடைய பாட்டியும் அவருடைய தாயும். சரி, இப்ப பொதுவாகவே யூதர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து மிக்சட் மேன். இவங்க அப்பா யாரு? கிரேக்கர். அம்மா யாரு? யூத ஸ்திரீ. சரியா? பொதுவாக இந்த யூத மதத்துல அல்லது யூத குடும்பத்துல பிறக்கிற குழந்தை 5 வயது வரை வீட்டுலதான் படிப்பாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் வீட்டுல, அம்மா அப்பான்னு நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறாங்க. அதே போல அவங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு மேல மிகப்பெரிய பள்ளிக்கூடங்கள் 2 இருந்தது, அதுக்கு போவாங்க. இப்ப உதாரணம் பவுல் பாருங்க. பவுல் யார்கிட்ட படிச்சாரு? கமாலியலின் பாதத்தரையும் படிச்சார். 2 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. ஒன்னு ஸ்கூல் ஆஃப் ஹில்லேல் அப்படின்னு ஒரு ஸ்கூல், இன்னொன்னு ஸ்கூல் ஆஃப் ஷம்மாய். இப்ப ஹில்லேலுடைய பேரன் யார் அப்படின்னா இந்த கமாலி. சரியா? அப்ப குழந்தை பருவத்துல பெற்றோர்கள்ட்ட படிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜபாலயத்துக்கு போய் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று படிக்கிறாங்க. இப்ப தீமோத்தேயு கூட அப்படித்தான் வளர்க்கப்பட்ட. தன்னுடைய தாய், தன்னுடைய பாட்டி, இவர்களே விசுவாசத்தில் வளருவதற்கு உதவியா இருந்தாங்க. சரி, நம்ம ஆதாம் ஸ்டோரிக்கு போவோம். இப்ப காயின் ஆபேல் பலி செலுத்த வந்தாங்க. அவர்களுக்கு விசுவாசத்தை பற்றி யாரு சொன்னது? பெற்றோர்கள். ஆதாம் சொல்லி கொடுத்திருப்பார். அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அது என்ன? பை ஃபெய்த். அவன் விசுவாசத்தோடு செலுத்தினான். ஆனால் காயினுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அப்ப பாருங்க, தீமோத்தேயு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தேவனுடைய மனுஷன். எப்படி? அவனிடத்தில் இருக்கின்றதான மாயமற்ற விசுவாசம், ஜென்யூன் ஃபெய்த். இப்ப இந்த உண்மையான மாயமற்ற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்தால் தேவன் நம்மையும் இப்படித்தான் அழைப்பார். இன்னொரு காரணம் இருக்கு ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார். பிலிப்பியர் வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. ரைட். பிலிப்பியர் 2:19ல அங்கே ஒரு காரணம் இருக்கு. ஏன் தீமோத்தேயு தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா, he was a good comforter. he was a good comforter. மற்றவர்களை ஆறுதல் செய்யக்கூடியவர். இந்த மாதிரி பேரு கொண்ட இன்னொருத்தர் இருக்கிறார், பர்னபா. பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் அப்படின்னு அர்த்தம்.
இப்ப பவுல் என்ன ஃபீல் பண்றாரு பாருங்க. பவுல் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு, அதாவது பவுல் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல இடத்துல தீமோத்தேயுவை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா அப்படி ஒரு சொல்லுவார். அப்ப பாருங்க, தீமோத்தேயு மற்றவர்களை ஆறுதல் செய்யக்கூடியவராக இருந்தார். பாருங்க, பவுலோடு ஊழியத்துல நிறைய ஊழியங்களை கலந்து கொண்டார். பல சபைகளுக்கு பவுல் அனுப்பினார். பல சபைகளை ஊழியம் பார்த்திருக்கிறார். பல சபைகளுக்கு சென்றார். அவருடைய கடிதத்தை கொண்டு போயிருக்கிறார். பவுல் என்ன சொல்ல சொன்னாரோ அதை போய் சொல்லியிருக்கிறார். தன் வேலைகளை சரியாக செய்தார். இருப்பினும் அவர் மற்றவர்களை ஆறுதல் தேர்தல் செய்யக்கூடியவரார். இப்ப நம்ம யாராவது போனா, ஏய் இந்த வந்துட்டாப்பா மோசமான ஆளு அப்படின்னு நம்ம பேர் வாங்க கூடாது. அப்ப தீமோத்தேயு தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட இரண்டு காரணம். ஒன்று, அவன் உண்மையான விசுவாசம் இருந்தது. இரண்டாவது, அவன் மற்றவர்களை ஆறுதல் செய்ய. சரி, இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு சில உதாரணங்களை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். அடுத்த நபர் யாருன்னா மோசேயை பற்றி நம்ம படிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. உபாகமம் 33:1. போதுமானது சிஸ்டர். மோசே எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தேவனுடைய மனுஷன். சரியா? சோ தீமோத்தேயு புதிய ஏற்பாடுல, இப்ப நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து சில உதாரணங்களை பார்ப்போம். சோ மோசஸ் was called the son of man, son of God, man of God. தேவனுடைய மனிதன் என்று மோசே அழைக்கப்பட்டார். எஸ்ராவுல கூட இருக்கு, வாசிங்க. எஸ்ரா 3:2 படிங்க. எஸ்ரா 3:2. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ரைட், தேங்க்யூ. இதனுடைய கான்டெக்ஸ்ட் வேற, ஆனா அந்த பெயருக்காக வாசிக்கிறோம். மோசே எப்படி அழைக்கப்பட்டார்? அப்ப நம்ம உபாகமம் 33:1 தேவனுடைய மனுஷன் இருக்கு. எஸ்ரா 3:2 இருக்கு. சங்கீதம் 90வது சங்கீதம் வாங்க. 90வது சங்கீதத்தினுடைய அந்த தலைப்பை பாருங்க, தலைப்பு படிங்க. என்ன இருக்கு? யாருடைய ஜெபம்னு இருக்கு? மோசேயின் ஜெபம் இருக்கா? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். இப்படி நிறைய இடங்கள்ல இருக்கு. நான் 3 இடத்தோட நிப்பாட்டிறேன். அப்ப மோசே எவ்வாறு அழைக்கப்பட்டாரா? தேவனுடைய மனுஷன். அந்த இடத்துல உங்க பேர் என் பேர் வரணும். கிறிஸ்டோன் தேவனுடைய மனுஷன், ஜோஷுவா தேவனுடைய மனுஷன், ஜோயல் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு வரணும். அப்ப மோசே தேவனுடைய மனுஷனாக அழைக்கப்பட்டார். சரி, வாட் மேட் ஹிம் டு பி அஸ் த மேன் ஆஃப் காட்? தேவ மனிதன் என்று இவர் அழைக்கப்பட காரணம் என்ன? அல்லது என்ன காரியங்கள் அவரை தேவனுடைய மனிதனாக அழைக்கப்படுவதற்கு மாற்றியது? யோசிங்க. ஏன் மோசே அவ்வாறு அழைக்கப்பட்டிருப்பார்? கீழ்ப்படிதல். ஓகே, வேற? இந்த பக்கம் ஒன்னும் பதிலே வர மாட்டுது. வெரி குட், உங்களுக்கு 100 மார்க். நிறைய பேர் கேட்கல, நல்லது. ஏன்னா அப்ப நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது பதில் இருக்கா? ஏன் மோசே தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டார்? சரி, நம்பர் 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 அதற்கான பதில் இருக்கு. வாசிங்க. எபிரேயர் 11:24. கண்டினியூ பண்ணுங்க. Yes. Okay, there are 2 reasons. மோசே தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் 2. 1, his selection, அவருடைய தெரிந்தெடுப்பு. 2வது அவருடைய மதிப்பீடு. இந்த 2 காரியங்கள் 3 வசனங்கள் இருக்கு. எபிரேயர் 11:24 26 வரை உள்ள வசனங்கள். ஏன் மோசே தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார்? ஏனென்றால் 1, அவருடைய தெரிந்தெடுப்பு, செலக்ஷன். 2வது எஸ்டிமேஷன், மதிப்பீடு.
இதனால அவர் தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டார். சரி, அவருடைய தெரிந்தெடுப்பு என்ன? வாட் வாஸ் ஹிஸ் செலக்ஷன்? பாருங்க, மோசையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். மோசே யாரா இருந்திருக்கணும்? எகிப்துல பார்வோனுக்கு பின்பதாக இவர் எப்படி வந்திருக்கணும்? மன்னனா, ராஜாவா வந்திருக்கணும். மோசஸ் would be the next king after Pharaoh. பார்வோனை தொடர்ந்து பார்வோனுக்கு பின்னாடி இவரே ராஜாவா வரணும். ஆனா என்ன செஞ்சாரு? he refused. அது எனக்கு வேணாம், இதுதான் நம்முடைய தெரிந்தெடுப்பு. யாராவது நம்முடைய தெரிந்தெடுப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா? எனக்கு வேணும், அதை நம்ம தெரிந்தெடுப்பு. ஆனா மோசேயுடைய தெரிந்தெடுப்பு பாருங்க, I don't want to be a king. நான் ராஜாவை மாற விரும்பல. பார்வோனுடைய அந்த சொத்துக்கு அதிபதியாக நான் விரும்பல. அந்த வசனத்துல பாருங்க, அனித்தியமான 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. சரி, அப்ப அவர் எதை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா, he prepared to suffer. He prepared to suffer. அவர் பாடுபடுதலை தெரிந்து கொண்டார். எனக்கு இந்த அனித்தியமான சந்தோஷம் வேண்டாம், நான் ராஜாவாக விரும்பவில்லை, நான் பார்வோனின் குமாரன் என்று அழைக்கப்பட விரும்பவில்லை. அப்ப என்ன விரும்பினார்? என்ன தெரிந்தெடுத்தார்? தம்முடைய ஜனங்களோட பாடுகளை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 21ல நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வசனம் இருக்கு. வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 2:21 படிங்க. இருக்கா? எதற்காக? அதான தெரியல. எதற்காக? இதற்காக பாடுபடுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் ஒரு இயேசு கிறிஸ்து உதாரணத்தை சொல்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட உங்களுக்காக பாடுபட்டார். அவருடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றி போகும்படியாக நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்களும் நானும் பாடுகள் பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே பாருங்க, அவன் வெறுக்கிறான். நான் பார்வோனின் குமாரத்தி என்னப்படுவதை நான் வெறுக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தினுடைய அந்த இன்பங்கள் எனக்கு வேண்டாம், உலக ஆசைகள் எனக்கு வேண்டாம், உலகத்தினால் வரக்கூடிய இன்பங்கள், பதவியினால் வரக்கூடிய இன்பம் எனக்கு வேண்டாம் என்று அவன் வெறுத்தான். அப்ப அவர் என்ன தெரிந்து கொண்டார்? தம் ஜனங்களோட வசனம் 25ல பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அவர் நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம், பெரிய ராஜாவா அவர் மாறி இருக்கலாம், அவர் எல்லாவற்றிற்குமான அதிபதியாக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் விரும்பல. அவர் என்ன தெரிந்து கொண்டார்? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு டைரக்டா இருக்கு. He was selected to suffer for him. அவருக்காக பாடுபட அவர் தெரிந்து கொண்டார். இப்போ ஒருவேளை இந்த கேள்வி நம்மிடம் கேட்டால், வாட் இஸ் அவர் அதாவது செலக்ஷன்? இன்றைக்கு என்னுடைய தெரிந்தெடுப்பு என்ன? இன்றைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு என்னவாக இருக்கிறது? ஒருவேளை இந்த உலகத்தை குறித்ததான தெரிந்தெடுப்பு நமக்கு இருக்கிறதா? நான் இந்த உலகத்தோடு உள்ள காரியங்களில் ஒன்றி வாழுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் நாம் எடுக்கிறோமா? அல்லது நான் தேவ மக்களோடு இருப்பேன், தேவனுக்காக நான் காரியங்களை செய்வேன் என்ற தீர்மானம் எடுக்கிறோம்? இரண்டாவது பாருங்க, அவருடைய மதிப்பீடு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எஸ்டிமேஷன். மதிப்பீடு என்ன? வசனம் 26 படிங்க பாப்போம். வெயிட் பண்ணுங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்ப அவருடைய மதிப்பீடு எல்லாமே எதிர்காலத்தை வைத்து. அவருக்கு நல்லா தெரியும், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நான் கொஞ்ச நாள் இருப்பேன், ஆனா நான் மறிச்சு போயிருவேன். ஆனா இனி வரக்கூடிய அந்த உலகம் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில், எதிர்காலத்துல நான் அவரோடு இருப்பேன், அவரில் நான் மகிமை அடைவேன். அதைத்தான் விரும்பினான். இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த நிறைய ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க, சில பேர் பாத்தீங்கன்னா பரந்த மனப்பான்மை இருக்கு, அதாவது விரிந்த மனப்பான்மை. இப்ப நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அது 40-50 வருஷத்துக்கு அப்புறம் பலன் தரும் அப்படின்ற வியூல செய்வோம். சில பேர் நம்ம இந்த அவசரப்படுறோம் பார்த்தீங்களா, உடனடியா நடக்கணும், ஒரே மாசத்துல பலனை பார்க்கணும், ஒரே வருஷத்துல இது நடக்கணும், அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனா மோசே அப்படி இல்லை. இனி வரும் பலன் நோக்கமா இருந்து.
அப்ப இந்த உலகம் தற்காலிகமானது. நாம் இந்த உலகத்தை சார்ந்திருந்தால் உலகத்தினுடைய மதிப்பீடு அது குறைவான நாட்களே இருக்கிறது. பாருங்க, அப்ப அவருடைய மதிப்பீடு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஏன்னா அவருக்கு தெரியும் கிறிஸ்துவுக்காக வரக்கூடிய பாடுகள் தற்காலிகமானது. நீங்க பேதுருல படிச்சீங்கன்னா பேதுரு சொல்றார், இந்த பாடுகள் தற்காலிகமானது, இது நிரந்தரமானது அல்ல. இந்த பாடுகள் மூலமாக தேவனை உங்களால் மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய அந்த மகிழ்ச்சி, அதாவது அவரை புகழ்ச்சிக்கு கொண்டு வரும். இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது அல்ல. இந்த மகிமை, இந்த பாடுகள் நம்மை மகிமைக்கு நேராக அழைத்து செல்லும் என்று பேதுரு சொல்றார். அப்ப மோசே தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட காரணம், ஒன்னு அவருடைய தெரிந்தெடுப்பு, ரெண்டு அவருடைய மதிப்பீடு. என்ன தெரிந்து கொண்டார்? தம் ஜனங்களோட ஆண்டவருக்காக துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அவருடைய மதிப்பீடு என்ன? எப்போதும் எதிர்காலத்தை சார்ந்தது. இந்த அற்ப உலகத்துக்காக அல்ல, இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தின் மீது அவர் ஆசை வைக்கவில்லை. இனி வரக்கூடிய பலனான எதிர்காலத்தின் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் மோசையை போல அழைக்கப்பட வேண்டுமானால் இந்த ரெண்டு விஷயங்களை கண்டிப்பா நம்ம செய்யணும். ஒண்ணு, அவருடைய வாழ்வினுடைய தெரிந்தெடுப்பு. வாட் டு வி சூஸ், வாட் டு வி செலக்ட்? நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், நாம் என்ன தெரிந்தெடுக்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ்வே அப்படின்னு தெரிந்து கொள்ளுகிறோமா, அல்லது இந்த தற்காலிகமான உலகத்துக்குள்ள காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம்? அடுத்து என்னுடைய மதிப்பீடு எப்படி இருக்க வேண்டும்? அது எதிர்காலத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக இந்த பூமியில நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் நித்தியமாக அவரோடு போய் வாழப் போகிறோம். சோ நமது மதிப்பீடும் நமது தெரிந்தெடுப்பும் மிக அவசியம். அப்படி செய்யும் போது நாம் தேவனுடைய மனுஷன் என்று நாம் அழைக்கப்படலாம். சரியா? அடுத்த ஒரு மனிதனுக்கு போயிருவோம். 2 சாமுவேல் வாங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6, 7 போன்ற வசனங்களை படிப்போம். 3வது நபர் 1 சாமுவேல் 9, 6, 7 படிங்க. இது ஒரு கதை மாதிரி சொல்லுது. அதற்கு அவன் சொல்றாரு, ஏப்பா இந்த பட்டணத்துல யார் இருக்கா? ஒரு தேவனுடைய மனுஷர் இருக்கிறார். அவர் பெரியவர். பெரியவர்னா உருவத்துல பெரியவர் கிடையாது, அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் எப்படி நடக்கும்? தப்பாமல் நடக்கும். அவ்வளவுதானா? முடிஞ்சா? இப்ப நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஏதாவது யாராவது ஒருத்தர் செஞ்சு நம்ம சுகமாயிருக்கும், உடனே நம்ம மத்தவங்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன், அங்க போங்க, அவரு கைராசியானவர், நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா குணமாகும். ரெஃபர் பண்றோமா இல்லையா? அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காருயா. இது யார பத்தி சொல்லுது? சாமுவேலை பத்தி சொல்லுது. சாமுவேல், he was called the man of God. சாமுவேல் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். ஏன்? என்ன காரணம்? 2 காரணம் இருக்கு. ஒன்னு, he honored all people. His peculiarity is to honoring all. சாமுவேல் ஏன் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொன்னால், அவன் எல்லா மக்களையும் மதிக்க கற்றுக்கொண்டான். எல்லா மக்களுக்கும் கனத்தை அவன் கொடுத்தான். நீங்க பின்னாடி அந்த பகுதியை வாசித்து பாருங்க வீட்டுல போய். எல்லாரையும் அவர் அரவணைக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய அன்பினால் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். எஸ்ராவை போல. எஸ்ரா என்ன செய்தார்? அவங்க சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர்றாங்க, தங்களுடைய மொழிகளை மறந்துட்டாங்க. இவர் வாசித்துட்டு ஜனங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கிறார், இருதயத்தை கட்டுறார், மக்கள் ஆவிக்குரிய எழுச்சி அடைந்தார். அப்ப சாமுவேல் his peculiarity that all honored. எல்லாரையும் அவர் மதித்தார், மற்றவர்களும் சாமுவேலை மதிச்சார். அதைத்தான் சொல்றாங்க, எப்ப அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார், அங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் யாரு? சாமுவேல். 2வது பாருங்க, அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, he showed the correct way. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க அந்த தேவ மனுஷன் போங்க, அவர் என்ன சொல்லுவாரா உங்களுக்கு? சொல்லுங்க. எல்லாரும் சாப்பாடு போயிட்டீங்களா? சாப்பாடு சிந்த வந்துருச்சா? மணி 12:30 ஆச்சு, முடிக்கிறோம் சொன்னாரு, முடிச்சிரும். அங்க போனா அவர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு? அம்மா வாசிக்குமா?
ஒரு மணி என்ன சொன்னாரு? நான் போக வேண்டிய வழி அந்த மனுஷன் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மற்றவர்களுக்கு சரியான பாதையை காண்பிச்சிருக்கார். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்மை நெருங்குறவர்கள், நம்மளை பின்பற்றுறவங்களுக்கு நம்ம சரியான பாதையை காட்டணும். அதை குறித்து சொல்லுது. அப்ப சரியான பாதையை நாம் காண்பிக்க வேண்டும். இப்ப உதாரணமா ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எவ்வாறு நடந்துக்கிறோம் அப்படின்றத பாக்குறாங்க. அப்ப நாமே அவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. இப்ப நாம் என்ன செய்கிறோமோ, இப்ப உதாரணமா நம்ம தேவாலயத்துக்கு வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது, அல்லது ஒரு கூட்டத்துல நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறோம், எவ்வாறு பிஹேவ் பண்றோம், எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. அப்ப நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகள். எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பா இப்படி செய்வாரு, அவர் ஒழுக்கமா இருப்பாரு, சரியா இருப்பாரு. அங்க கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆராதனை அப்படின்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி நீட்டா வருவோம். ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. என்னை பார்த்து சொன்னார், சும்மா தாடி அப்படிலாம் வந்து இப்ப எடுக்கிறது இல்லை அப்படின்னு. சரி, அப்ப பாருங்க, யாராவது நம்மை சொல்லும் போது அவர்கிட்ட போங்கப்பா, அவர் சரியான உங்களுக்கு நடத்துவார், சரியான பாதையை காண்பிப்பார். அவர்கிட்ட மட்டும் போயிடாதீங்கப்பா. உங்களை சொல்றேன் ஜோயல், கையை காட்டணும்னு என்னையே ஆரம்பிக்கிறது. அவர்கிட்ட போயிடாதீங்கப்பா, மோசமான ஆளு, உன்னை கெடுத்து விட்டுருவார். சொல்லுவோமா இல்லையா? அதே போல பாருங்க, உன் நண்பர் யாருன்னு சொல்லு, உன் கேரக்டர் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. என் நண்பர் இவரு அப்படின்னா, ஓ அவனா, அப்ப நீ அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, we have to show the correct way. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல சரியான பாதையை எத்தனையோ பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நாம் தான் அதற்கு வழிகாட்டிகளா இருக்க வேண்டும். சரி, அப்ப சாமுவேல் ஏன் அவன் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார் என்று கேட்டால், ஒன்று, மற்ற எல்லோரையும் மதித்து நடக்கிறவராக, மரியாதை கொடுக்கக்கூடியவராக, சரியான பாதையை காண்பிக்கக்கூடியவரா இருந்தார். நம்ம அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம்னா, சத்தியத்தின் பாதைகளை நாம் மற்றவர்களுக்கு காண்பி. நான்காவது ஒரு மனிதருக்கு போயிடலாம். 2 ராஜாக்கள் எடுங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 9-13 வசனங்கள்ல இருக்கு. சரியா? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9-13. சரி, நீங்களே அதை படிங்க. யார் தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டா சொல்லுங்க பாப்போம். 2 ராஜாக்கள் 1 9-13. வெரி குட். எலியாவா எலிசாவா? எலியா. எலியா. சரி, அந்த பேர் இருக்கா? தேவனுடைய மனுஷன் வருதா அந்த பகுதியில? 9-13 வருதா? வருதா? வாசித்துருங்க அப்ப. போதுமானது. தேவனுடைய மனுஷன் அப்படின்னு யார் அழைக்கப்பட்டா? எலியா. எலியாவை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா, இந்த அக்கினியை வந்து வானத்திலிருந்து இறக்குவது. சரியா? அது நீங்க 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த எலியாவுக்கும் பயங்கரமான ஒரு உரையாடல் நடக்குது, ஒரு கான்டெஸ்ட் நடக்குது, போட்டி நடக்குது. யார் தேவன், உண்மையான தேவன் அப்படின்ற ஒரு போட்டி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரு, இங்க எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆள். யார் ஜெயிப்பா சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? நீங்க அப்படித்தான் சொல்லுங்க, எனக்கு தெரியும். நடைமுறையா பேசுங்க. 450 பேர் பெரியவங்களா, ஒரு ஆள் பெரியவரா? அப்ப அவங்க தானே ஜெயிச்சிருக்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன போட்டு, எப்ப ஒரு பலிபீடம் கட்டணும், கட்டி அதுல காளைய சந்து சந்தா துண்டிச்சு அது மேல வைக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? நெருப்பு போடக்கூடாது. நீங்க உங்க கடவுளை சொல்லி கூப்பிடுங்க. நான் ஏன் தேவனை சொல்லி கூப்பிடுறேன்? எந்த தேவன் உண்மையான தேவனோ அவர் வானத்திலிருந்து என்ன கொண்டு வரட்டும்? அக்கினியை கொண்டு வந்து எரிக்கட்டும். அவங்க கத்துறாங்க, காலையில இருந்து கத்துறாங்க, பாகாலே உதவி செய், நெருப்பை கொண்டு வா, அக்கினிய கொண்டு வா. ஒரு சத்தமும் கிடையாது. ஏன்னா கேட்டா தானே. காது இருக்கு, ஆனா என்ன செய்யாது? கேட்காது. வாய் இருக்கு, ஆனா என்ன செய்யாது? பேசாது. பயங்கரமா உடம்பெல்லாம் கீறி ரத்தம்லாம் வலியுது, கத்துறாங்க, ஆனா ஒரு பதிலுமே இல்லை. ஆனா மோசே சொல்றார், எலியா ஆண்டவர் நோய் கூப்பிடுறார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்து போட்டது. அப்ப அதுல படிக்கிறோம், இதை எல்லாரும் அவர்கள் கண்டபோது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முகம் கூப்பிட என்ன செஞ்சாங்களாம்?
வணங்கினான். இது ஒரு நிகழ்வு. சரி, இப்ப ஏன் எலியா தேவனுடைய மனிதன் அப்படின்னு அழைக்கப்பட்டார்? கொஞ்சம் யோசிங்க. எதுக்காக? நம்ம சகோதரர்கள்ட்ட போவோம். இந்த பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. ஏன் எலியா அப்படி அழைக்கப்பட்டிருப்பார்? யோசிங்க. சரி, நீங்க கூட சொல்லிருங்க. உடனே கீழ்ப்படிஞ்சாரு. வேற? சரி, இவரை பற்றி புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு சம்பவம் இருக்கு, தெரியுமா? எலியாவை பத்தி எங்க இருக்கு? எலியாவை பத்தி எங்க இருக்கு? யாக்கோபுல இருக்கு. சரி, ரெண்டு நிகழ்வுகள் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். Why Elijah was called man of God? ஏன் எலியா தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார்? நம்பர் 1, he was jealous for God. தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார். he was jealous, பக்தி வைராக்கியமா இருந்தார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9-10 இருக்கு, வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 9-10. 1 ராஜாக்கள் 19 9-10 வாசிங்க. சேனைகளின் கர்த்தருக்காக நான் எப்படி இருந்தேன்? பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். I was jealous for God. நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்க விரும்புறேன். இந்த வார்த்தை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டது. நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் பண்றார். அங்க பாத்தீங்கன்னா தேவாலயத்தை நாசம் பண்றாங்க. அவங்க புறா விக்கிறாங்க, காசுக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தினால் அவங்களை அடிச்சு வெளியே வரட்டதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவருடைய பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்காக. இப்ப யோசிங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எந்த விதத்தில் பக்தி வைராக்கியமா இருக்கும்? இது பவுலுக்கு பொருந்தும். பவுலே சொல்ற, I was jealous for God. நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாயிருந்தேன். ஏன்னா யூதர்கள் தேவன் ஒருவரை அப்படின்னு நம்புறவங்க. இப்ப பவுல் யெகோவா தேவனை வணங்குவதால் இந்த விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்து கிறிஸ்து போறாங்க அப்படின்னு சொல்லி சபையை அவர் துன்பப்படுத்துகிறார். He was jealous for God. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தார். இன்னைக்கு அந்த வைராக்கியம் நம்மகிட்ட இருக்கா? வைராக்கியம் வேணும். ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்ற வைராக்கியம் வேணும். ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்ற வைராக்கியம் வேணும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும் அப்படின்ற வைராக்கியம் வேணும். எந்த சூழ்நிலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவரை விட மாட்டேன் அப்படின்ற வைராக்கியம் வேணும். இங்க எலியா அப்படித்தான் செய்தார். தேவனுடைய மனுஷனான எலியா, நான் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன், அதனால அவர் அப்படி அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி அழைக்கப்பட வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியமா இருக்கு. நிறைய பேர்ட்ட பக்தி இருக்கு, ஆனா வைராக்கியம் கிடையாது. வைராக்கியம்னா என்ன? இப்ப சின்ன நேத்து கூட ஒரு உதாரணம் நடந்துச்சு. என் தம்பி ஒய்ஃப் அந்த பிள்ளைய அடிச்சிருச்சு. உடனே கோவப்பட்டுட்டு படியில உட்கார்ந்து இருக்கு. எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் அசராம. இதை ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நடக்கும். நம்ம எதிர்பாராதது நடக்கலாம். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சில வேளை நடக்காம இருக்கலாம். அதனால என்ன செய்வோம்? நம்ம சோர்ந்து போயிடும். நம்முடைய வைராக்கியம் ஆண்டவருக்காக கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். என்ன ஆண்டவர் இப்படி பண்றாரு, நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறதுக்கு பதிலா என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா பாருங்க, எலியா ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா. ரெண்டாவது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 இருக்கு பதில், வாசிங்க. யாக்கோபு 5:17 வாசிங்க. எஸ், இந்த வசனம் ரொம்ப பிடிச்சமான வசனம். பர்பஸாவே யாக்கோபு எழுதுறார், எலியா என்பவர் நம்மை போல, என்னை போல. அவர் யாருங்க? பாடுள்ள மனுஷன். இப்ப நிறைய பேர் நம்ம ஆபிரகாம், மோசே, அவங்க பெரிய இடத்துல வச்சு நம்ம பாக்குறோம், அது உண்மைதான். ஆனா அவங்க வானத்திலிருந்து டமார்னு வரல. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான்.
நம்மை போன்ற வாழ்ந்தவர்கள் தான். நம்மை போன்ற குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. அப்ப நாமும் வாழ்வது போல அவர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய சரீரத்துல பலவீனங்கள் இருந்திருக்கு, அவங்களுக்கு பாடுகள் வந்திருக்கு, ஆண்டவரை பின்பற்றி போனதால் நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு வாழ்க்கையில. இருந்தாலும் பாருங்க, அவர்கள் நம்மை போன்றவர்களாகவே இருந்தாங்க. இங்க எலியா பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் செஞ்சவர், பெரிய பெரிய அற்புதங்கள். மலையை கொண்டு வராரு, மலையை நிறுத்துறாரு, பெரிய அற்புதம். ஆனா அவரும் கூட எப்படிப்பட்டவர்? நம்மை போல சாதாரண பாடுள்ள ஒரு மனிதன் தான். நோவாவை பற்றி பாருங்க. நோவா கூட உலகம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொல்றாரு, பண்றாரு. பக்தியற்ற ஒரு ஜனம், ஒரு தேவ பக்தியற்ற ஜனம். இவர் சொல்றாரு, ஏப்பா மழை வர போகுது, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்றாரு, நீ மனம் திரும்பி வா. எல்லாரும் அவரை கேலி பண்ணாங்களா இல்லையா? இகழ்ந்தாங்க, யாரும் ஏத்துக்கிறல. அப்ப அன்றைய நாட்களில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எல்லாருமே சாதாரணமாக நம்மை போல வாழ்ந்தவர்கள் தான். அப்ப எலியா பாருங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும், கண்டினியூ பண்ணுங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் என்ன செய்தான்? அங்கேதான் அந்த பாயிண்ட் இருக்கு. சோ கருத்தாய் ஜெபிக்கக்கூடியவர், he prayed earnestly, therefore he was called the man of God. அவர் கருத்தோடு ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார், அதனால அவர் தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டார். அப்ப ரெண்டு பதில். ஏன் எலியா தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டான்? ஒன்று, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவித்தார். இரண்டு, அவர் கருத்தாய் ஜெபித்தார். சரி, நம்ம ஜெபம் கேட்கப்படுமா? நம்ம கருத்தா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நிறைய பேர் சந்தேகத்தோடு பாக்குறீங்களா? எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படல? கை தூக்குங்க பாப்போம். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டிருக்காரா? ஏன்னா யாருமே சொல்ல மாட்டீங்க. கேட்டிருக்காரா இல்லையா? யாக்கோபு 4:1 படிங்க. நிறைய ஜெபங்கள் கேட்கப்படுறது இல்ல பாருங்க. ஏன் வாசிங்க, யாக்கோபு 4:1 படிங்க. சரி. போதும். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாது, கேட்கப்படல. என்ன காரணம்? என்னுடைய சுயத்தை நான் என்னதான் நினைக்கிறேனோ அதை நான் நிறைவேற்ற விரும்புறேன். அப்ப ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். அவரே சொல்றார், என் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீங்க? சரி, இதுவும் சரியா? எதை கேட்கறீங்களோ நான் தருவேன். அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன? நாம் எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அது ரொம்ப முக்கியமானது. அப்ப நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல கூட அவருடைய சித்தம் அவசியமா இருக்கு. காலையில சிந்தித்தோம், நாம் அவருடைய சித்தம் மதியீனமாயிராமல் அவருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, அப்ப எலியா அப்படி ஜெபிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அங்கே தேவன் மகிமைப்பட வேண்டும், அங்கே தேவன் அந்த அற்புதத்தை செய்கிறார் என்பதை மக்கள் அறிய வேண்டும், அவரே தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எலியா கருத்தோடு அவர் ஜெபிக்கக்கூடியவர், அதனால அப்படி அழைக்கப்படும். சரி, நீங்களும் நானும் ஜெபிக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கு. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மார்க் 11:24 இருக்கு. வாசிங்க. மார்க் 11:24 வாசிங்க. குயிக்கா வாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்துல நிறைய ஜெபங்கள் என்ன இல்ல, விசுவாசம் கிடையாது. ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா போவோம். எப்படின்னா, அந்த ஒரு பாட்டி ஒரு மலை ஆண்டவரே இங்க இருந்து பெயர்ந்து போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்குமா. அந்த ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெபம் பண்ணிருக்க அந்த பாட்டி. அதான் பைபிள் சொல்லுதே, விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னா போயிருன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்கு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மலையை அப்படியே கொஞ்சம் நகட்டி வைங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கு. ஜெபம் பண்ண உடனே ஜன்னலை திறந்து பார்த்துருக்கு, அது என்ன செய்யல, போகல, அங்கேதான் இருக்கு. இப்படி 3-4 தடவை ஜெபம் பண்ணி பார்க்கும் போது
கடைசியில நம்மாவே முடிவுக்கு வந்துருச்சு, எனக்கு தெரியும் ஆண்டவரே போகாதுன்னு எனக்கு தெரியும், அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு. இது விசுவாசமா? இல்ல. ஆண்டவர் சீசர்களை பார்த்தே சொல்ற, அற்ப விசுவாசிகளே, ஆண்டவர் அவரோட இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் போட்ல போறாங்க, ஏசப்பா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு, கீழே ரெஸ்ட் எடுக்கிறாரு, மேல பயங்கரமா காற்று கடல் அடிக்குது, சீசர்கள் அப்படியே அல்லாடுறாங்க, பயப்படுறாங்க. ஏசு ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே. செத்தா அவரு தானே போவாரு, ஆனா அது அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே. இது யாருக்கு? ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர். அப்ப நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் விசுவாசமா இல்ல. இப்ப நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். 1 யோவான் 5:14 படிங்க, குயிக்கா படிச்சிருங்க, முடிச்சிரும். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்கிற தைரியம் நமக்கு இருக்கு. அப்போதுமானது. அப்ப அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:17 படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:17. ஓகே. Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்கணும். யோவான் 15:7 you abide in him and pray. அதாவது அவரில் நிலைத்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு இருக்கு. சரியா? சரி, அப்ப இங்க இந்த பாயிண்ட முடிவு கொண்டு வருவோம். அப்ப எலியா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட காரணம், 1, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார். 2வது, கருத்தா ஜோம் பண்ணார். இன்னொரு வார்த்தையில என்ன ஜோம் பண்ணுமோ அதை மட்டும்தான் ஜோம் பண்ணார், வேற எந்த ஒரு வார்த்தையெல்லாம் அழைப்பெல்லாம் பேசல. லூக்கா 18 இது நல்ல ஒரு உதாரணம். 2 பேர் ஜோம் பண்ண போனாங்க. யார் யாரு? ஆயக்காரனும் பரிசேயன். சவுண்ட் இங்கிட்டே வருது, இங்கிட்டே இல்ல. சரி, ஒன்னு ஆயக்காரன், இன்னொரு பரிசேயன். பரிசேயன் போய் நிக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணாரு? இல்ல நீட்டா பேண்ட்ல கை விட்டு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் எல்லாமே கொடுக்குறேன், தசம்பா கொடுக்குறேன், உபவாசம் பண்றேன், எல்லாமே நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்தாரு, என்னைய மாதிரிலாம் இல்ல, அவரை மாதிரி இல்ல, ஆண்டவரே பாவியாகிய மேல் முடிஞ்சு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம் நம்முடைய ஜெபத்தில் ஏதோ ஆண்டவருக்கு நம்ம பானை போட்டுறது மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி அப்படித்தானே சொல்றேன், ஆண்டவரே உனக்கு தெரியாதா, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு அவன் தனக்குள்ளே ஜெபித்தான் இருக்கு. யாரு? பரிசேயன். நீங்க வீட்டுல போய் பாருங்க, அப்படி சொல்லி அவன் தனக்குள்ளே ஜெபித்தான். சரி, அப்ப நம்முடைய ஜெபம் கருத்துள்ள ஜெபமா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். சரியா? அடுத்த ஒரு நபருக்கு போயிடலாம். 2 ராஜாக்கள் வாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 4:9 படிங்க. அதுல இன்னும் ஒரு பேரு கூட அவருக்கு சேர்த்து சொல்றாரு பாருங்க. ஓகே, 2 ராஜாக்கள் 4:9. இங்க ஒரு பேர் அவருக்கு சேர்த்து சொல்றார். இங்கே எலிசா தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டார். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எஸ், 4:9 அவர் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய, அப்ப தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டு இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாவது ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர். அதே அதனுடைய அர்த்தம். இப்ப புதிய ஏற்பாட்டுல இந்த பெயர் பவுல் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறார். கொரிந்து பட்டணத்தில் உள்ளவங்களை பார்த்து இந்த பேர் சொல்ற, நீங்கள் பரிசுத்தவான்கள். எபேசு பட்டணத்தில் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்பவர்கள்னு அர்த்தம். சரி, இப்ப யோசிங்க, ஏன் எலிசா தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னா,
ரெண்டு காரணம் இருக்கு. நம்பர் 1, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20, 21 அதற்கான பதில் இருக்கு. கவனிங்க, 1 ராஜாக்கள் 19, 20, 21 he surrendered completely. போதுமானது. இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா he surrendered completely, அதுதான் பதில். ஏன் எலிசா தேவனுடைய மனிதன் அழைக்கப்பட்டாரு? ஏன்னா அவன் தன்னையே அர்ப்பணித்த ஒரு வாழ்வு. he surrendered completely, தன்னை முழுவதுமாக அவன் அர்ப்பணித்தான். அர்ப்பணத்தை ஆண்டவர் விரும்புகிறார். காலையில கூட சிந்திச்சோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 இருக்கு. எது புத்தியுள்ள ஆராதனை? வாசிங்க பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ளார். We have to surrender our life to him. நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் அல்ல, என் வாழ்க்கை உங்க கையில, நான் உங்கள்ட்ட தாரேன், நீங்க என்ன நடத்துங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க எதுவும் எல்லாமே அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்மிடம் கிரியை செய்வார். சோ எலிசா he surrendered his life completely. அவருடைய வாழ்க்கையை முழுவதும் அவர் அர்ப்பணித்தார். இந்த அர்ப்பணம் ரொம்ப முக்கியம். மோசே கையில என்ன இருந்துச்சு? சாதாரண ஒரு கம்பு. அதை ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டார். அது எப்படி மாறுச்சு? தன் எதிராளிகளுக்கு தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்ல உதவியா இருக்கு. சர்ப்பமா மாறிச்சு. சரி, தாவீது கையில என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? மிகப்பெரிய பாறாங்கல்லாம். சாதாரண ஒரு சிறிய கூழாங்கல் ஆண்டவர்ட்ட கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன்னு அடிச்சார், முடிஞ்சு, க்ளோஸ். புதிய ஏற்பாடுல கூட ஒரு உதாரணம் இருக்கு. ஆண்டவர் 5000 பேருக்கு 5 அப்பத்தை 2 மீனை பகிர்ந்து கொடுத்தாரா? அது யார்கிட்ட இருந்துச்சு? சாதாரண ஒரு சிறு பையன்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டான். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சாங்க. அதை பாத்தீங்கன்னா ஆண்டவர் மாட்டினார். கிதியோன்ட்ட பாருங்க, சாதாரண ஒரு தாடை எலும்பு தான் அவன் இருந்துச்சு. அதை வச்சு அநேக பேர் அவர் கொள்றார். அப்ப ஆண்டவருக்கு தேவை என்ன? அர்ப்பணிப்பு தேவை. ஆண்டவருடன் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். 2வது, எலிசா ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க யாராவது. 2 ராஜாக்கள் 4:9. Because of his testimony, அவருடைய சாட்சி. என்ன சாட்சி? நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு போவாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுடைய மனுஷன், அவர் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றார். நல்ல சாட்சி, அருமையான சாட்சி. அப்ப எலிசா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட காரணம் ஒன்று, நாம் சிந்தித்தோம், he surrendered completely. அவர் தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தார். 2வது, நல்ல சாட்சி. ரொம்ப முக்கியம், நல்ல சாட்சி. என்னை பற்றி யாராவது நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? அது உங்களுக்கு தானே பிரதர் தெரியும் அப்படின்னு கேக்குறீங்க. உங்களை குறித்து, என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். இந்த சாட்சி அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா தேவனை பற்றி சொல்லுவதற்கு மீண்டும் மீண்டும் பலப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இப்ப அப்போஸ்தலர் 1:8 அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். என்ன ஆண்டவர் சொல்றாரு? இப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்த எனக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சியா இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? அப்படின்னா எப்படி இருந்தாங்க?
அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ ஆண்டுடைய வார்த்தையை சொன்னாங்க. சபை உருவாக்கம் அடைந்தது. முதல் 8 அதிகாரங்கள் எருசலேம்ல சபை உண்டானது. அப்புறம் யூதேயாவில சபை உண்டானது, சமாரியாவுக்கு வந்துச்சு. அப்புறம் பூமியின் கடைசி பரிந்து அப்படின்னா அந்த கான்டெக்ட் படி ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அப்ப பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னா அவரை பற்றி திரும்ப திரும்ப நீங்க சொல்லுவீங்க. அதற்கு உங்களை அவர் பலப்படுத்துவார்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, சாட்சியாய் வாழ்தல். சாட்சி அப்படின்றது நாம் அவருக்காக சாட்சியாக இருக்கும் போது அவருடைய வார்த்தையை சொல்ல நாம் பலப்படுத்தப்படுவோம் என்று பொருள். சாது சுந்தர் சிங்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டோம். இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாது சுந்தர் சிங் போகும்போது ஜீசஸ் இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசு போறாருப்பா, ஏசு நடந்து போறாரு. இப்ப நமக்கு வந்து சில பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க பாப்போம்? வேதக்காரங்க தெரியுமா? அப்புறம் இந்த அல்லேலியா போச்சு போறாங்க, கேட்டிருக்கீங்களா? இந்த அல்லேலியா, அத கூட அல்லேலியான்னு கரெக்டா சொல்ல மாட்டாங்க, அல்லோலியா வித்தியாசமா சொல்றது. கத்திர கோஷ்டி, ஏமாத்திர கோஷ்டி, இப்படிலாம் நிறைய பேர் இருக்கு. சரி, இங்க பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் யாருக்கு? சாது சுந்தர் சிங். இயேசு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெஸ்டிமனி. அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் மக்கள் மீது அன்புள்ளவரா இருந்திருக்கிறார், ஹெல்ப் பண்ணி இருக்கிறார், ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறார். அதனால அவர் அப்படி கூப்பிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு நபரை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 2 நாளாகும் 8:14. இப்பதான் உங்க முகத்துல கொஞ்சம் சிரிப்பு, புன்னகை வருது. முடிச்சிடலாம்னு சொன்னதுனால 2 நாளாகும் 8:14 குயிக்கா வாசித்துருங்க. 2 நாளாகும் 8:14 14. கரெக்ட் தானே வாசிக்கிறது? 8:14 8:14 முதல்ல இருக்கா அந்த வார்த்தை? சிஸ்டர் இருக்கா? தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இருக்கா? கடைசியில வருது. சரி, போதும். அடுத்து யார் அழைக்கப்பட்டா? நீங்களே சொல்லிருக்கீங்க பதில். தாவீது. தாவீது தேவனுடைய மனிதன் அழைக்கப்பட்டார். என்ன காரணமா இருக்கும்? யோசிங்க பாப்போம். என்ன காரணமா இருக்கும்? இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன காரணத்தினால் ஆண்டவர் இப்படி சொன்னார்? சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடும், 5 நிமிஷம் இருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு? கொஞ்சம் யோசிங்களேன். சித்தத்தை செஞ்சிருக்கிறாரு. ஓகே. தாவீதை பத்தி இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமா? துதித்து பாடினாரு. ஓகே. வேற வேற என்னெல்லாம் செஞ்சாரு? வெரி குட். 80 மார்க். சொல்லுங்க. சூப்பர், திருத்திக்கிட்டார். 100 மார்க் உங்களுக்கு. 100 80. நானே பதில் சொல்லிடுறேன். 2 பதில் இருக்கு. Why David was called the man of God? ஏன் தாவீது தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டான்? முதல் பதில், he showed kindness. ஒண்ணு, அவன் தயவு காண்பித்தல். சரியா? யாருக்கு? தன் எதிராளியினுடைய குடும்பத்துல இருந்த ஒரு முடவனுக்கு என்ன செய்தாரு? தயவு காண்பிச்சார். சரி, இப்ப தாவீதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தது? சவுல். என்ன செஞ்சாரு? எப்படா கொல்லலாம் அப்படின்னு பல இடங்கள்ல சுற்றி திரிஞ்சார். நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. சவுல் தாவீதை கொல்ல வரும்போது பயந்து ஒளிந்த போது பாடிய சங்கீதம் அப்படிலாம் இருக்கு. நிறைய சங்கீதங்கள் இருக்கு. அப்ப சவுலுடைய வேலை என்ன? எப்படி ஆயினும் தாவீதை கொன்றணும் அப்படின்னு அவன் திட்டம் வைத்தான். ஆனா ஆண்டவர் காப்பாத்தினார். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப தாவீது ராஜாவா மாறிட்டார். இப்ப நியாயப்படி பார்த்தா தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? சவுலை கொண்டிருக்கணும். சவுலுடைய குடும்பத்தை ஒண்ணு விடாம என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டிருக்கணும். ஏன்னா அது முறை. இப்ப பாபிலோன் ராஜா வர, அத பின்னாடி பெர்சிய ராஜாக்கள் வந்தாங்கன்னா அந்த ராஜாவை பிடிச்சு வெண்கல சங்கிலி உபதியா அப்படிதான் செய்யப்பட்டது. என்ன செஞ்சாங்க அப்படின்னா கைகள்ல கட்டி சிதக்கிய ராஜாவை
கையில வெண்கல சங்கிலை கட்டி என்ன செஞ்சாங்க, இழுத்துட்டு போனாங்க. நாங்க பாருங்க ஜெயிச்சிட்டோம், அப்படிதான் செஞ்சிருக்கணும். ஆனா தாவீது அதற்கு மாறா என்ன செய்யறாரு, தன் எதிராளியுடைய குடும்பத்துல இருந்தாலும் அங்கிருந்த ஒரு முடவனுக்கு என்ன செய்தாரு, தயவு காண்பிச்சு. அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். தன் எதிராளியின் குடும்பத்தை மன்னித்து அங்கே தயவு காண்பித்தார். எனவே அவன் தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டான். இந்த தயவு அப்படின்ற வார்த்தை யாருக்குரிய தெரியுமா, தேவனுக்குரிய வார்த்தை. நீங்க சங்கீதம் 103 பாத்தீங்கன்னா தெரியும், God only can show kindness to people. தேவன் மட்டுமே தயவு காண்பிக்க முடியும். அந்த வார்த்தை தான் அங்க இருக்கு. அப்ப தாவீது பாருங்க, அந்த ஒரு நிலையில தன் எதிராளிக்கு என்ன செய்தார், தயவை காண்பி. இரண்டாவது பாருங்கள், ஏன் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். சங்கீதம் 51:4 இருக்கு. வாசிங்க, 51:4 வாசிங்க. தேவரில் ஒருவருக்கே நான் பாவம் செய்தேன். போதுமானது. யாராவது இப்படி சொல்லுவோமா நேரடியா? இப்ப யாராவது ஒரு தவறு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டதில் ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லுவோம். அப்படி இப்படிதான் நான் அப்படி நினைக்கல, இப்படி நடக்கும்னு நினைக்கலன்னு, அப்படி போக கூடாது அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா சொல்லிட்டார், தேவரீர் உமக்கு ஒருவருக்கு, அதாவது ஒருவராய் உமக்கு மாத்திரம், உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், உமக்கே நான் பாவம் செய்தேன். இந்த அறிவிப்பு இதே போன்றதான அந்த ஒரு கன்ஃபெஷன் புதிய ஏற்பாடுல இருக்கு. நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த காணாமற் போன அந்த இளைய மகன் திரும்பி வந்த அப்பையும் அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் உள்ளத்துல, என்ன, என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன். இது அவர்களுடைய ஒரு அறிக்கையினுடைய கூற்றாக இருக்கு. சரி, அப்ப தாவீது பாருங்க, he confessed his sins. Lord, I have sinned against you. ஆண்டவர், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அடுத்த வசனம் 17 வாசிங்க. 4:17, 51:17. Yes, he repented. ஆண்டவர் அவரை புறக்கணிக்கல, பாவத்தை மன்னிக்கிறார். He repented, அவர் மனம் திரும்பினார். அதனால தாவீது தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டார். சரியா? இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய மனுஷன் மனுஷிகள் அப்படின்னு நம்ம அழைக்கப்பட விரும்புறார். தீமோத்தேயு 2 காரியங்கள். ஒண்ணு, he had genuine faith, he was a good comforter. உண்மையான விசுவாசம், ஆறுதல் செய்யக்கூடியவராக இருந்ததனால் அப்படி அழைக்கப்பட்டார். மோசே, ஒண்ணு தெரிந்தெடுப்பு, இன்னொன்னு மதிப்பீடு. பாடுபட அவர் தெரிந்து கொண்டார். அவர் எதிர்காலத்தை பற்றிய மதிப்பீடு வைத்திருந்தார். வருங்காலத்தில் உள்ள சந்தோஷத்துக்காக இன்னைக்கு உள்ளதை அவர் வெறுக்கிறார். அடுத்து நாம் சாமுவேலை பற்றி படித்தோம். அவர் மற்றவர்களை மதிக்கக்கூடியவராக, சரியான பாதையை காண்பிக்கக்கூடியவராக இருந்ததால் அவர் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார். எலியா ஏன் அழைக்கப்பட்டார்? அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார். he was jealous. அடுத்து நாம் சிந்தித்தோம், கருத்தாய் ஜெபித்தவர். அடுத்த உதாரணம் எலிசாவை பற்றி பார்த்தோம். he surrendered completely because of his testimony. தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சாரு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். கடைசியாக தாவீது என்ன செய்தார்? தயவு காண்பித்தார். எதிராளியா இருந்தாலும் மன்னிக்கிறார், தயவு காண்பிச்சார். இப்ப இவர் பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறார். he is confessing, repentant. ஆண்டவரை என்னை மன்னியும் அப்படின்னு சொல்றார். தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டார். சோ இந்த நிகழ்வுகள் நம்முடைய மனதில் இருக்கட்டும். நீங்களும் நானும் தேவனுடைய மனுஷிகள் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். அப்படி அழைக்கப்படுவதற்கு இந்த உதாரணங்களை, இந்த தேவ மனிதர்கள் செய்த காரியங்களை நீங்களும் நானும் செய்து நாமும் அப்படிப்பட்ட பெயரை வாங்கி மகிமையோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த சபையார் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். முதல் செய்தியில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதின் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம். இந்த இரண்டாவது செய்தியில
தேவனுடைய மனுஷர்கள் என்று அழைக்கப்பட்ட ஆளுமைகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருந்தோம் அநேக காரியங்களை உதாரணத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டோம்.